வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சார் பேசுகிறேன். மக்களே, தமிழ்லையும் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க அருள்மிகு பெரிய காண்டியம்மன் மற்றும் பொன்னர் சங்கர் கோவிலுக்கு தான் மக்கள் வந்திருக்கோம். இந்த கோவில் சரியாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து நீங்கள் லந்தக்கோட்டை போகிற வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு மலை ஒன்று இருக்கும் மக்களே. அந்த மலைக்கு கீழே தான் இந்த பெரிய காண்டியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சரி வாங்க, இந்த கோவிலோட அமைப்பு என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம்னா மிகப்பெரிய ஒரு கேட் ஒன்று இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே அப்படியே நடந்து வந்தோம்னா ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு 2 பிரம்மாண்டமான மண் குதிரை சிலைகள் நம்மளை வரவேற்குது மக்களே. அப்படியே இந்த குதிரை சிலையை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக அப்படியே வந்தோம்னா இது பக்கத்தில் தான் அந்த கோவில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பாம்பாலம்மன் அந்த சாமி கூட இங்கே இருக்குது மக்களே. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே கீழே இறங்கி போனால் அங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய கோவில்கள் இருக்குது மக்களே. இங்கே வந்து பொன்னர் சங்கர் அவங்களோட சிலையும் இருக்குது. கருப்பர் மகாமுனி இவங்களோட சிலையும் இருக்குது. பெரிய காண்டியம்மன் சாமி அவங்களோட சிலையும் இருக்குது மக்களே. இது வந்து கன்னிமார்கள் 7 கன்னிமார் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சிலை இது வந்து கன்னிமார் கோவில். என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே வந்து கன்னிமார் கோவிலும், காவலுக்கு வந்து இங்கே கருப்பரும், இங்கே வந்து மகாமுனி மந்திரம் காத்த மகாமுனியும் இருக்காங்க. அப்படியே நம்ம என்ட்ரன்ஸு பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரம்மாண்டமான ஒரு பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறைக்கிலே வந்து பெருமாள், அதாவது மாயவர், அவரோட வழிபாடு கூட இங்கே இருக்குது. இது புதுசாக செஞ்சுருக்காங்க போல மக்களே. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நாகச்சிற்பங்கள் இருக்குது. அதில் வந்து குகை வடிவிலான நிறைய இடங்கள் ஒன்று இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே கொஞ்சம் கீழே போவோமா. கொஞ்சம் வெயில் அடிக்குது மக்களே, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் படம் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. பார்க்கவே அப்படியே பயங்கரமாக இருக்குது மக்களே, தத்ரூபமாக இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே வாங்க, இங்கே வந்து விநாயகர் இருக்கார். இங்கே விநாயகர் பெருமான் இருக்கார். நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகணும். ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அப்படியே அந்த சைடு வந்துட்டோம். சரி வாங்க, அப்படியே மேலே போய் இந்த கோவிலில் வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த கோவிலுக்கு இப்போ தான் மக்களே நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரும், இல்லைனா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்திருக்கும். 7 கன்னிமார்கள். அப்படியே வாங்க, கன்னிமார் சிலைக்கு பின்னாடி அந்த கற்சிலைகள் இல்லாமல் இந்த சுடுமண் சிலைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சிலை கூட இன்னமும் இருக்குங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மக்களே ஆதி காலத்து கன்னிமார் கோவில். அதாவது இங்கே தான் அந்த இது இருந்துச்சு, கன்னிமார்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து கோவிலாக எழுப்பி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு குகை போன்ற அமைப்பு கூட இருக்குது. இங்கே இதெல்லாம் வந்து அந்த காலத்து மண் குதிரை எல்லாம் உடஞ்சிடுச்சு மக்களே, டேமேஜ் ஆயிடுச்சு. சரி வாங்க, அப்படியே போவோமா. இன்னும் மேலே ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கோவிலுக்கும் போகணும். அப்படியே வாங்க, வெயில் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிடலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே, மஞ்சநாயக்கம்பட்டி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பெரிய காண்டியம்மன் அப்படிங்கிற இது காமிக்கும். இவ்வளோ கன்னிமார்கள் பெரிய காண்டியம்மன் ஃபோட்டோவை கீழே காட்டும் மேப்பில். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் காட்டும். இங்கே வந்து நிறைய பேர் கேட்கலாம், இங்கே பஸ் வசதி கிடையாதுன்னு கேட்கலாம் மக்களே. இது வந்து கிராமப்புறம், ஊர்லேருந்து அவுட்டரில் தான் இந்த கோவில் இருக்கனால பஸ் வசதி மிக குறைவு தான் மக்களே. நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். நான் உங்களுக்கு கோயில்கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் மக்களே. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் மலைக்கு மேலே ஒரு சின்ன மலை தான் மக்களே, சிறிய குன்றமாக தான் இருக்குது. அந்த குன்றுக்கு மேலே தான் இந்த அருள்மிகு பெரிய காண்டியம்மன் சுவாமி கோவில் இருக்குது. மந்திரம் காத்த மகாமணி அவரோட கோவில் இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் விநாயகர் இருக்கார். ஒரு விநாயகரை வணங்கிட்டு இப்படி நம்ம இந்த சைடு வாங்க, மேலே ஏறுவோம். நீங்கள் அந்த கீழே அந்த 7 கன்னிமார்களை வணங்கிட்டு அப்படியே நீங்கள் மலை மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும் மக்களே. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் நினைப்பேன்.
இந்த விநாயகரை வணங்கிட்டு அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பிரம்மாண்டமான 2 குதிரைகள் அப்புறம் ஒரு யானை சிலை ஒன்று இருக்கும். இந்த 2 குதிரைகள் வந்து ஒன்று வந்து கருப்பசாமி, இன்னொன்று வந்து மகாமுனிக்கு மக்களே. இந்த யானை வந்து பெரிய காண்டியம்மனுக்கு, அதாவது வாகனங்கள் இது. அப்படியே நம்ம இந்த சைடில் லெஃப்ட் சைடு வந்தோம்னா இங்கே வந்து மந்திரம் காத்த வீரபுர மகாமுனி இருக்கார். எவ்வளோ பிரம்மாண்டமான சிலை மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே ஒரு சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவு பிரம்மாண்டமான சிலை பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டம்னு. உங்களுக்கு மொபைலில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும், ஆனால் நேரில் வந்து பாருங்கள் மிக பிரம்மாண்டமான சிலை. அது ஏறுறதுக்கு ஏணி பண்ணி கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்த்துங்க எவ்வளோ ஹைட்டுன்னு. அப்படி இந்த சைடு வந்திங்கன்னா அந்த பழைய காலத்து வேண்டுதல் சிற்பங்கள்லாம் இருக்குது. இங்கே சிவபெருமான் இருக்காங்க, பார்வதி தேவி, நாகச்சிற்பங்கள் நிறையா வந்து அந்த சுடுமண் பொம்மைகள் வந்து கிட்டத்தட்ட நிறையா இருக்குது மக்கள். இந்த கோவிலை சுற்றுமே நிறையா இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் தான். அங்கே 7 கன்னிமார்கள், அதாவது அந்த காலத்து 7 கன்னிமார்கள் சிலைகள் பாருங்கள். இதோட வயது எவ்வளோன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது மக்களே. இது எந்த அளவு பழமையும் கூட நமக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான் இது. பக்கத்தில் அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா அந்த குகை மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த குகைக்கு போகிற வழி உள்ளதான் மக்கள் இருக்குது. இப்படியே போய் அந்த சந்தில் தான் போகணும். அங்கே ஒரு மயில் போது பாருங்க, அந்த வழியாக தான் குகைக்கு போகணும். சரி வாங்க இந்த கோவில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கோவிலில் வேறு என்ன சிறப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போமா. இங்கே இந்த கோவிலில் என்னென்ன சாமி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் மஞ்சநாயக்கம்பட்டி கிராமம், அதாவது வீரியப்பட்டி. மஞ்சநாயக்கம்பட்டிக்கும் வீரியப்பட்டிக்கும் நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. இது கோவிலோட பேர் வந்து அருள்மிகு ஸ்ரீ பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ கன்னிமார், ஸ்ரீ தங்காயி, ஸ்ரீ கருப்பணசுவாமி, ஸ்ரீ மகாமுனி, ஸ்ரீ பொன்னன், ஸ்ரீ சங்கர், ஸ்ரீ மதுரை வீரன், பேச்சு சடச்சி, வீரபாகு, அதாவது வீரக்கூரை, அதாவது பெரிய காண்டியம்மனை குலதெய்வமாக கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கோவில் தான் இது. மந்திரம் காத்த மகாமுனி இங்கே இருக்கார், மதுரை வீரனும் இருக்கார், கருப்பண சுவாமியும் இருக்காங்க, பேச்சு சடச்சி. இந்த கோவில் வந்து ரொம்ப, இதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லலாம் மக்களே. இந்த பேச்சு சடச்சிக்குன்னு பயங்கரமான ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த பேச்சு சடச்சிக்கு என்ன வரலாறுனா, இந்த பேச்சு சடச்சியம்மன் அப்படிங்கிற ஒரு சாமி பிணத்தி தூண்டி திஞ்சக்கூடிய தெய்வம் மக்களே. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இந்த பொன்னர் சங்கர், இந்த வீரப்பூர் படைகளும் இந்த வீரப்பூர் போர் எல்லாத்துக்குமே முதல் காரணமாக அமைந்தவர் வந்து இந்த வீரபாகு தான். இந்த வீரபாகு இல்லைன்னா, இந்த வீரபாகும் அப்புறம் இவரோட தந்தை வீரமலை சாம்புவன், இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு காவியமே, ஒரு வரலாறே நடந்திருக்காது. அந்தளவு ஒரு குறிப்பிடத்தக்க நபர்னா நம்ம வீரமலை சாம்புவன். இவரும் ஒரு தெய்வமாகவே வணங்கிட்டு வராங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா பெரிய காண்டியம்மன், பொன்னர் சங்கன் அவரோட குலதெய்வமே இந்த பெரிய காண்டியம்மன் தான். உள்ளே லாக் ஆகிடுச்சு மக்களே, உள்ளே போக முடியல, மன்னிச்சுக்குங்க. நான் வெளியே இருந்தே மேக்ஸிமம் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜூம் மஸ்ட்டு நினைக்கிறேன், இப்போ தெரியுதா உங்களுக்கு கோவிலே. உள்ளே வந்து அதே 7 கன்னிமார்கள் இருக்காங்க. உள்ளே வந்து அம்மன் பெரிய காண்டியம்மன் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த பொன் சங்கர், தங்காயி, அப்புறம் இன்னும் இந்த சிலைகள்லாம் நிறையா இருக்குது மக்களே. அங்கே கருப்பாக இருக்கார், இருங்க ஜூமை குறைச்சிக்கிறேன். உள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொன்னோட சங்கர் சிலைகள், அந்த சாமிங்கெலாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா அங்கே வந்து காவலுக்கு வந்து கருப்பர் இருக்கார். அங்கே வந்து மகாமுனி அந்த சைடு இருக்காரு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே வந்து காவலுக்கு வந்து கருப்பர் இருக்கார். இந்த கோவிலை பார்க்குறீங்களா, சூப்பராக இருக்குல்ல. கீழே ஒரு கோவில், மலைக்கு மேலே ஒரு கோவில், மலையை கடந்து இந்த சைடு வந்திங்கன்னா இங்கிட்ட ஒரு கோவில் ஒன்று இருக்கு மக்களே. அந்த கோவில் என்னென்னு இப்போ நம்ம போய் கீழே போய் பார்ப்போம். அந்த கோவிலும் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தான். அந்த கோவில் திறந்துருந்தால் கண்டிப்பாக அது என்ன சாமி, உள்ளே என்ன தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே இருக்க சிலைகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக மக்களே இருக்குது. மிகப்பெரிய சிலைகள்லாம் நிறையாவே இருக்குது.
உங்களுக்கு நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி போகிற மக்களே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக இந்த கோவிலோட அழகு எப்படி இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே மக்களே. மேலே இருக்க அனைத்து தெய்வங்களையும் வணங்கிட்டு நம்ம கீழே ஒரு கோவில் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க கீழே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மேலே நம்ம அழகாக சாமி கும்பிட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டுருக்கோம். நான் கீழே இன்னொரு கோவில் சொல்லியிருந்தால அந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே அடிக்குது மக்களே. இந்த மே மாதமே முடிஞ்சிருச்சு, ஆனால் வெயில் இன்னும் போட்டு செம்மையாக கொளுத்துதுன்னே சொல்லலாம். அந்தளவு ஹீட்டாகவே இருக்குது. இது கீழே இருக்க அந்த கன்னிமார் கோவில். இங்கே ஒரு குகை ஒன்று இருக்கு மக்களே. உள்ளே ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான், அதனால் போகலை. சரி வாங்க, அப்படியே நம்ம இன்னொரு கோவில் சொல்லியிருந்தேன் அந்த கோவிலுக்கு அப்படியே போகுமா. அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மக்களே. அந்த சைடு இருக்க கோவில் அப்படியே நடந்து போனால் தான் நம்ம அங்கே போய் பார்க்க முடியும். கோவில் ஓப்பனில் இருக்க க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. மேலேருந்து பார்க்கும்போது ஓப்பனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஓப்பனாக இருந்துச்சு, நான் உள்ளே போய் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் மக்களே. எந்த வித பிரச்சனையும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் ஃபேமிலியோட நீட்டாக நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு செஞ்ச பௌர்ணமி, அந்த சித்ரா பௌர்ணமி, மகா சிவராத்திரி, அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் வந்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து நிறைய கூட்டங்கள் இருக்கும், ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். இல்லை நீங்கள் தனியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கூட இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் எந்த நாட்கள் வேணாலும் வரலாம். கோவில் மேக்ஸிமம் வந்து திறந்தே தான் மக்களே இருக்குது. கோவில் வந்து எதுவுமே சாத்தி வைக்கல, அனைத்தும் வந்து திறந்தே தான் வச்சுருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த கோவிலுக்கு தான் இப்போ வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இருக்க கோவிலும் அங்கே இருக்க கோவிலும் கிட்டத்தட்ட ஒரே சாமி மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 கோவில் ஏன் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரில மக்களே. கிட்ட போய் பார்த்தா தான் அந்த என்ன சாமின்னு தெரியும். போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒரு அகழி ஒன்று இருக்கு மக்களே, அதாவது குளம் ஒன்று இருக்குது. தண்ணி இன்னமும் வற்றாமல் கூட இருக்கு மக்களே. இந்த பாறையில் ஏறதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஹீட் அந்தளவு இருக்குது மக்களே. உங்களுக்கு தெரியுதா, இந்த குளத்தில் இன்னும் தண்ணி வற்றவே இல்லை, தண்ணி இருக்குது. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். அது அந்த வேர்லேருந்து ஊற்றி வருது மக்களே. இருங்க நான் கிட்டே போய் கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இடத்த தான் மக்களே நான் தேடி தேடி பயணம் பண்ணி வீடியோ போட வருவேன். நான் எடுக்க வந்த இடமும் வேறு இடம், ஆனால் இன்னும் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இடம் வந்து அது வேறு இடம். இங்கே மீன் கூட பிடிக்கிறாங்க மக்களே பசங்க, தூண்டிலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்க, நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். பசங்க வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு போகல, நிறைய மீன் இருக்குது. இது ஒரு குளம் தான் மக்களே. இங்கே பாருங்கள், படிக்கட்டுலாம் அழகாக. இந்த குளத்தில் பாருங்கள், ஒரு அதிசயத்தை பாருங்களேன். இங்கே இந்த மலைக்கு மேலே இருந்த ஒரு மரம் மக்களே, சரியாக இது அரச மரமாக என்ன மரம்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த மரத்தோட வேரை பாருங்கள், அந்த வேர்லேருந்து தான் மக்களே அந்த மலைக்கு மேலே வர தண்ணி எல்லாமே அந்த வேர் மூலிமா வந்து அப்படியே வந்து இந்த குளத்தில் வந்து சேவ் ஆகுது. இந்த குளத்தை சுற்றுமே வெட்டியிருக்காங்க மக்களே. இந்த குளத்தை வெட்டியிருக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சதுர டைப்பில் இருக்குது. இது ஒரு தேவைக்காக வெட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு பழமையான கோவில்னே சொல்லலாம். ஏன்னா இந்த குளத்தோட அமைப்பு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எவ்வளோ பழமையானதுன்னு. இந்த கோவில் குளத்தோட இதை பார்த்துருப்பீங்க, பழமையை பார்த்துருப்பீங்க. இது ஒரு அதிசயமாக இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இருங்க நான் உங்களுக்கு மேலே ஏறிட்டு காமிக்கிறேன். அங்கே மேலே பார்த்தோம்னா கோவில், அந்த இடம் தான் இது. அங்கேருந்து நம்ம மேலே வந்திருந்தால் கூட இந்த குளத்துக்கு நம்ம வந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு சுற்றி வந்துட்டோம். ஒன்றும் தப்பு இல்லை மக்களே. இப்போ நம்ம மேலே ஏறணும், அங்கே போய் தான் மக்களே ஏறணும். இங்கிட்டலாம் பாறை வலிக்கிட்டோம். வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக ஏறும். கால் வேறு சுடுது எனக்கு, செப்பல் போடாமட்டேன் மக்களே கோவிலுக்கு. அங்கே தெரியுது பாருங்க கோவில், நம்ம வந்துட்டோம் கோவிலை. சொல்லிங்களா, அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில், மலைக்கு கீழே ஒரு கோவில், அந்த சைடு ஸ்டார்டிங்கில் ஒரு கோவில். கிட்டத்தட்ட இங்கே சுற்றியுமே கோவில் தான் மக்களே இருக்குது, ஃபுல்லாக கோவில் தான். அங்கேயும் பெரிய காண்டியம்மன் கோவில் இருக்குது, இங்கேயும் பெரிய காண்டியம்மன் கோவில் மக்களே. எனக்கு என்னடா ஒன்றும் புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் சத்தியமாக புரியல மக்களே. ஒரே கோவில் தான்,
ஒரே இடம் தான், ஆனால் 2 இருக்குது. ஓகே, நம்ம மேலே ஒரு கோவில் பார்த்தோம் பார்த்தீங்க, அதே கோவில்னால் இங்கே கீழேயும் இருக்குது. மேலே இருக்க அதே மந்திர மகாமுனி, இந்த வீரமலை சாம்பவன். இப்படி இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே பேச்சியம்மன் இருக்காங்க. இது பெரிய கண்டியம்மன் கோவில். மேலே இருக்க அதே கோவில் தான் மக்களே. இங்கேயும் கீழே வந்து கோவில் வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அதையும் உங்களை காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு காவல் தெய்வம், இங்கேயும் ஒரு காவல் தெய்வம் இருக்குது. இது வந்து கருப்பர் கோவில்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழமையான கோவில் மக்களே. இங்கே சிலையை பார்த்தே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இங்கே ஒரு கருப்பர் கோவில் ஒன்று இருக்குது மக்களே. உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா கோவிலும் உங்களுக்கு நான் காட்டிப்பேன் நினைக்கிறேன். இந்த பெரிய கண்டியம்மன் கோவிலில் கீழே கன்னிமார் கோவில்கள் இருக்குது, மேலே போனீங்கன்னா பெரிய கண்டியம்மன் சுவாமி கோவில். அப்படியே நீங்கள் மலையிலேருந்து கீழே இன்னொரு சைடு அடிவாரத்து இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கேயும் பெரிய கண்டியம்மன் சாமி கோவில் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து மதுரை வீரன் கோவில் இருக்குது, கருப்பசாமி கோவில் இருக்குது. இந்த அனைத்து கோவிலும், இந்த 3 கோவிலுமே ஒரே சமூகத்தில் தான் இருக்குது மக்களே. அவங்களுக்குள்ள ஒரு இது மாதிரி அண்ணன் இந்த சாமியும் தம்பி இந்த சாமியும் அது அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க மக்களே, கிளை வழியிலே பிரிச்சுக்கிறாங்க. அங்கிட்டு மதுரை வீரன் கோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அவங்களோட மாமச்சன், அதாவது இவங்க வீரப்பூர் சாமி கும்பிட்றவங்க. அந்த மதுரை வீரன் சாமி கும்பிட்றோம். இன்னொரு ஒரு கருப்பு கோவில் ஒன்று காட்டியிருந்தேன் பார்த்திங்க, பழமையான கோவில், அது வந்து மாமச்சன சாமி. மேலே இந்த பெரிய கண்டியம்மன் சாமியும் நான் அந்த சைடு ஒரு பெரிய கண்டியம்மன் காட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அதுவும் 2மே ஒரே பங்காளி தான் மக்களே. ஆனால் 2ஆக இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே சாமி ஒரே கோவில், ஒரே தெய்வம், அந்த குலதெய்வம். 2 கோவிலாக இருக்குது. 2 கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊராக இருக்காங்க மக்களே. 2 ஊர் அந்த சைடு, 2 ஊர் இந்த சைடாக இருப்பாங்க போல். சரி, இந்த அழகான ஒரு பிரமிப்பான ஒரு பெரிய கண்டியம்மன் கோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்தாவே போதும் மக்களே. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட குலதெய்வத்தை தேடி கண்டிப்பாக நான் ஒரு நாள் வருவேன். உங்கள் குலதெய்வத்தோட அருளும் மகிமையும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பெரிய கண்டியம்மன் அருளும் உங்களுக்கும் கிடைக்கட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய். வாங்க மக்களே, நம்ம வண்டி இங்கே இருக்குது, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம்.